குறிப்பா டங்ஷன் எதிர்ப்புன்னு சொல்றாங்க. ஆனா அதுல சில விஷயங்கள் என்ன அங்க பரவப்படுதுன்னா, வந்தா நாடு வளர்ச்சி ஆயிரும், வல்லரசு ஆயிருன்ற ஒரு கருத்தாக்கம் சமீபத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க? இப்போ தூத்துக்குடியில் இங்கே டங்ஸ்டனுக்கு எடுக்க வரக்கூடிய வேதாந்தா நிறுவனம் தான் அங்கே ஸ்டெர்லைட்டை நடத்துச்சு 25 வருஷமா. அதனால தூத்துக்குடி மக்களுக்கு என்ன லாபம் என்று இது வரைக்கும் எந்த கணக்குமே கிடையாது. இப்போ நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனால நெய்வேலிக்கோ பண்ருட்டிக்கோ என்ன நடந்துச்சு, கடலூருக்கு என்ன நடந்துச்சு, ஒன்றும் நடக்கல. அப்போ இந்த கனிம வளங்களை எடுக்கக்கூடிய நிறுவனங்கள்னால அந்த பகுதி மக்களுக்கு இதுவரை எந்த வளர்ச்சி வந்ததாக எந்த ஆதாரமும் இல்லை. நம்ம சான்றுகளோடவே நம்ம பார்க்க முடியும். இப்போ எந்த ஊர்களையும் இந்த மாதிரியான அகழ்வு நடக்கும் பொழுது அங்க சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் தான் அதிகமாக இருக்கிறார்களே ஒழிய அந்த நிறுவனத்தினாலோ அந்த மாதிரியான ஒரு கனிம வளங்களை எடுப்பதனாலோ அந்த மக்களுக்கு அந்த லாபத்தில் எந்த பங்கும் கொடுப்பதில்லை. அதனால அந்த மக்களுக்கு எந்த வளர்ச்சியும் இதுவரை வந்ததில்லை. மாறாக அவர்களுடைய பல்வேறு வாழ்வாதாரங்கள் சிதைந்திருக்கின்றன, உடல்நல சீர்கேடுகள் நடந்திருக்கின்றன. இப்படியான விஷயங்கள் தான் இத்தனை ஆண்டுகளும் நடந்திருக்கு. இதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுவதுமே இது போன்ற நிலக்கரி சுரங்கங்கள், இரும்பு சுரங்கங்கள், கனிம வள சுரங்கங்கள் இது அனைத்திற்கும் எதிரான போராட்டம் இந்தியா முழுவதும் வெடித்து வந்ததுக்கான காரணமே இந்த நிறுவனங்கள் அந்த லாபத்தை தனியார் மயப்படுத்தி அந்த முதலாளிகளுக்கு லாபமா இருக்கும். அவன் பெரிய பணக்காரனா மாறிடுவான், அவன் 10-15 ஜெட் வாங்கிடுவான், 4 கப்பல் வாங்குவான். அதுக்கு தான் பயன்படுதே ஒழிய நம்ம மக்களுக்கு இதனால 10 பைசா பிரயோஜனம் இல்லை. அதிகபட்சம் மக்களுக்கு என்ன வாட்ச்மேன் வேலை தரான், இதுதான் நடக்குது. அப்ப இந்த மாதிரி கான்ட்ராக்டர் வேலை, லேபர் வேலை, டிரைவர் வேலை, லேண்டோட விலையெல்லாம் வேலிவாயிரும் அப்படின்னு ஒரு இல்லைங்க. லேண்டு அதாவது மொத்தம் இந்த நிலத்தை எடுத்ததுக்கு பின்னாடி இந்த நிலத்தை சுத்தி எப்படி வாழ முடியும்? இப்போ ஸ்டெர்லைட் நிறுவனம் வந்ததுக்கு அப்புறம் அதை சுத்தி இருக்கக்கூடிய நிலத்துக்கெல்லாம் விலை ஏறி இருக்கா அப்படின்னா விலை இறங்கி இருக்குது. ஆனா அந்த தொழிற்சாலையை சுத்தி வாழ முடியாது. அப்ப வாழ முடியாத இடத்துக்குள்ளார உங்களுக்கு தண்ணியை கெட்டு போயிடும், நிலத்தடி நீர் கெட்டு போகுது, காற்று கெட்டு போகிறது, மண்ணு கெட்டு போகுது. அப்ப இதுல எப்படி ஒரு மனுஷன் வாழ முடியும்? அதனால அந்த பகுதியில் நிலங்களுடைய விலைகள் எல்லாம் ஏறினதா இது வரைக்கும் எங்கேயுமே இல்லை. அப்படி ஒரு நிலைமை நம்ம இது வரைக்கும் எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்ப இது எல்லாமே மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு பொய். ரெண்டாவது இதனால தேச வளர்ச்சி வரும் அப்படின்றாங்க. தேசத்துக்கு இதெல்லாம் ஒரு வளர்ச்சிக்கு கொடுக்க போறது இல்லை. இது தனியார் நிறுவனத்திற்கு வளர்ச்சி தரப்போகுது.